பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2024 திருமணத்துக்காக வேண்டிட்டு போனேன். அதுக்காக சாட்சியும் சொல்லிட்டு போனேன். அடுத்த வருடம் வரும்போது ஐயா சொன்னார், நீங்கள் குழந்தை செல்வத்தோடு வருவீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தம்பி உருவான போது எனக்கு ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டினால குழந்தைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நான் ஜெபிச்சது என்னன்னா, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், நீங்கள் கொடுத்தது ஐயா சாமி, நீங்கள் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனி இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும், நான் சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய தோழி அவளுக்கும் 5 வருஷமாக குழந்தை இல்லை. IVF 10 லட்சம் செலவு பண்ணி அவளுக்கு குழந்தையே அபார்ட் ஆயிடுச்சு. அப்போது நான் வேண்டிட்டு போனேன். அதே மாதத்தில் எனக்கும் அதே மாதம் கன்சீவான, அவளும் கன்சீவானா. அதே மாதிரி ஒரே மாதத்தில் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. 23 நாள் கழிச்சு அவளுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஸோ கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சசிகலா, நான் டிபிஜத்துலேருந்து வரேன். என் பொண்ணுக்கு ரொம்ப கொஞ்சம் கடை இருந்தது. அதுக்கப்புறம் நகைலாம் வச்சுட்டு இருந்தோம். எந்த நகையுமே எல்லாம் அடமானத்தில் தான் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என் நகையெல்லாம் நான் மீட்டுட்டு என் கடத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு நான் உனக்கு சாட்சி சொல்வேன் ஏசப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி 9ஆம் மாதம் என் நகையை மூட்டார். அதே மாதிரி மறு மாதம் என் பொண்ணுக்கும் பெரிய கடத்தை உழைக்கிறதுக்காக 5 லட்சம் லோன் வந்தது. அந்த 5 லட்சத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவள் சந்தோஷமாக இருக்கிறா. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக நான் அதுக்கப்புறம் என் மருமக காணாத போயிட்டான். இந்த 20 மணி நேரத்தில் நான் ஜபத்தில் நான் அழுது 12 மணிக்கு என் மருமக காணோம், 5 மணிலேருந்து காணோம் தேடுறா, எனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு அழுது நான் ஜோம் பண்ண சொல்லும். சிஸ்டர் எடுத்து 12 மணிக்கு எடுத்து தின்னாம்மா, என் மருமக காணாத போயிட்டாம்மா, அதுக்கு ஜோம் பண்ணுங்க. உடனே ஜோம் பண்ண 5 நிமிஷத்தில் என் மருமக இருக்கிற இடத்துல சொன்னாங்க. அதையும் நான் சொன்னேன், நான் சாட்சி சொல்லுவோம்மான். இந்த சாட்சியை சொல்ல வச்சதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். வாசிப்போமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நம்முடைய எஜமான் நம்ம பார்த்து அழகாக சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருந்தபடியினாலே உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சந்தோஷமான தொழில் வாழ்வை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாய் செய்யுங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு கொஞ்சத்தை அதிகமாக்குகிற தேவன். என்னிடத்துல கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னு யார் யார் வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய டேன் நாளாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். உங்ககிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாக ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்லுகிறார், உன்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னு காட்டு, அப்போ நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்படின்னா உன் ஃப்ரெண்டை வச்சே நம்மளை எடை போட்டுடலாமா? அவனுடைய குணாதிசயங்களை வச்சு உன்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை வச்சு தான் ஜனங்கள் இனி எடை போடுவார்கள். அன்றைக்கு மோசையோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கையை இனி ஜனங்கள் உன்னிடத்திலே
காண்பார்கள். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறார், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை இனி உன்னிடத்திலே காண்பார்கள். நான் உன் கூட இருந்து செய்யப்போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். சாதாரண மனுஷனாய் இருந்த அந்த மோசையை கொண்டு, திக்குவாயனாயிருந்த அந்த மோசையை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ததை நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்கள். செங்கடல் ரெண்டாக பிளந்தது. தண்ணி இல்லைன்னாச்சுன்னா பாறையை அடித்தா தண்ணி வருது, பாறையை பார்த்து பேசுனா தண்ணி வருது. எந்த சூழ்நிலையில் ஜனங்கள் எங்களுக்கு நான்வெஜ் சாப்பாடு வேணும்னு சொன்னால் அப்படியே ஜெபம் பண்ணியாச்சுன்னா மேலேருந்து கீழ்காற்றில் காடைகள் அவங்க வீட்டுக்குள்ளால் வந்து விழுது. எவ்வளவோ அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து அவனை போல ஒரு தீர்க்கதரிசி நீ எழும்புவதில்லை என்று ஆண்டவரால் புகழப்பட்ட மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய செய்கையை ஜனங்கள் உன்னிடத்திலே காண்பார்கள். அப்படின்னா உங்களிடத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் இன்னைக்கு பிறகு உங்கள் பேக்கப்பில் இருப்பேன்னு சொல்கிறார். சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு இன்னாருடைய பேக்கப்பில் தான் அவன் இந்த அளவுக்கு பெரிய ஆளானா, இன்னாருடைய பேக்கப்பில் தான் இன்றைக்கி அவனுக்கு இவ்வளவு பெயரும் புகழும் கிடச்சிது, இந்த பெரிய பதவி கிடச்சிது அப்படின்னு எல்லாம் உலக பிரகாரமான மனுஷர்களை சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு பிறகு உங்களை பார்த்து உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய இவ்வளவு பெரிய மேன்மைக்கும் பெயருக்கும் புகழுக்கும் காரணம் என்ன? உன் பேக்கப்பில் யார் இருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவரே என் பேக்கப்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஊரில் எவ்வளவு ஏழை குடும்பம் என்பது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட சூழ்நிலை உண்டு. என்னுடைய தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா மார்க்கெட்டில் போய் காய்கறி வியாபாரம் பண்ணி கூறு கட்டி வியாபாரம் பண்ணி தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினாங்க. இதை ஊரில் உள்ள எல்லாரும் கண்ணு முன்னால் பார்த்த காரியம். அதன் பிறகு ஏதோ நான் சென்னை பட்டணத்துக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கணுன்னு வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஏதோ குடும்பத்தை கரை சேர்த்து சகோதரிகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏதோ பரவாயில்ல, இவன் சென்னைக்கு போய் ஏதோ கொஞ்சம் முன்னேறி குடும்பத்தை கொஞ்சம் கரை சேர்த்து விட்டான் அப்படின்றது தான் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எங்களுடைய ஊரில் உள்ள சேகரத்து போதகர் அவர்கள் ஒரு முறை இது மாதிரி சென்னையில் ஒரு தம்பி கார் பிஸ்னஸ் பண்ணுறான்னா, அவன் நம்ம ஊருக்காரன், நல்ல நாணயமாக அழகாக உண்மையாக வியாபாரம் பண்ணுறான், உண்மை உத்தவமாக செய்கிறானா, அதனால் அவர்கிட்ட போய் ஒரு கார் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அவருடைய சர்ச்சில் உள்ள சில கமிட்டி அங்கத்தினர்கள், அதில் ஒருத்தர் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய பேர் ராஜேந்திரன். அவர் அந்த சர்ச்சில் உள்ள ஒரு டிசி மெம்பர். அப்போ அவரையும் கூப்பிட்டுட்டு வர்றார். அவங்களுக்கு நான் யாருன்னு எல்லாம் தெரியாது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்னு தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. தம்பி இது மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு கார் வாங்கணும், நீங்களும் வாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லைன் நல்லா தெரியுமே, வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு வந்தார். அப்போ அவர் வந்து எங்கள் கார் காம்பவுண்டில் நிற்கிற நிறைய வாகனங்களை பாஸ்டருக்காக வேண்டி ட்ரையல் எடுத்துகிட்டே இருக்கார். பாஸ்டர் என் முன்னால் வந்து கேபினில் என் கூட பேசிகிட்டே இருக்கார். நான் பாஸ்டர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு உள்ளேருந்து எங்கள் அம்மா வெளியே வந்தாங்க. ராஜேந்திரன் எங்கள் அம்மாவை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே, ரோசம்மாக்கா இங்கே எங்கே இருக்கிற, இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம், ஒருவேளை கார் எதுவும் வாங்க வந்தியா கேட்ட உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, இது என் பிள்ளை ஸ்டீஃபனுக்கு கம்பெனி, உனக்கு தெரியாதா? அந்த ஸ்டீஃபனா? ஸ்டீஃபன் கார்ஸ்னோடனே நான் வேற யாதோ ஒரு ஸ்டீஃபன் நினச்சிட்ருக்கேன், நம்ம ஸ்டீஃபன்னு நான் கனவுலையும் காணலை. நான் உடனே போய் தம்பியை பார்க்கணுன்னு ஓடி வந்தேன். கேபினில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கேட்டான், தம்பி இந்த கம்பெனிக்கு உனக்கு பேக்கப் யார், உனக்கு எந்த சேட்டு பார்ட்னர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணே எனக்கு ஒரு பட்டா சேட்டு பார்ட்னர், அவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பா இயேசு. ஹல்லேலூயா. அவருக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய ஸ்தாபனம், நீ எப்படி இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்திற்கு அதிபதியானாய்? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிறார். அவங்க பாஸ்டர் சொல்லி கூட்டு வந்தது ரொம்ப உண்மையாக ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு சகோதரன். அதனால் நம்ம இங்கேருந்து போய் அவர்கிட்ட செக் பண்ணி அழகாக ஒரு வண்டி வாங்கிட்டு வந்துடும், அவரே நமக்கு நல்லபடியாக செக் பண்ணி கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் இருந்தாலும்
தேவனுடைய பிள்ளைகள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை எவன் ஒருவன் அசட்டை பண்ண முடியும்? அது அசட்டை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சம்பூரணமான முடிவு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னால், இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னால் நீங்கள் அற்பமாக இருக்கலாம். ஒரு நாள் வரும், தம்பி ராஜேந்திரன் வந்து கேட்டது போல், உனக்கு யாருப்பா பேக்கப்னு கேட்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய அதிகாரியான இருக்கிற, இவ்வளோ பெரிய அதிபதியாக இருக்கிற, இவ்வளோ பெரிய செல்வ சீமானாக இருக்கிற, உனக்கு பின்னால் யாரோ ஒருவர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவாந்தரமான ஊளையிடுதல் உள்ள வனாந்தரத்திலே, அவாந்தர வழியிலே அவர் என்னை கண்டுபிடித்தார். அவரே என்னை நடத்தினார். அவரே என்னை உணர்த்தினார். அவரே என்னை உயர்த்தினார். அவரே என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறிவர பண்ணினார். கண்மலையிலிருந்து வடிகிற தேனை எனக்கு குடிக்க கொடுத்தார். உச்சிதமான கோதுமையினாலே என்னை போஷித்தார் என்று யாக்கோபு சொன்னது போல, ஒரு நாள் வரும், அவாந்தரமான வெளியிலே நரிகள் ஊளையிடுகிற இடத்துல ஒரு நாள் படுத்து தூங்கி கொண்டிருந்தான் இந்த யாக்கோபு. லட்சிய வரியோடு புறப்பட்டான். வெறும் கையும் கோலுமாக புறப்பட்டான். அவங்க அம்மா அப்பா வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கோன்னு கையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கொடுத்து அனுப்பலை, ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்புனாங்க. அவன் ஒரு அவாந்தரமான வெளியிலே நரிகளெல்லாம் ஊளையிடுகிற இடத்திலே படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவனை சந்திக்க ஆண்டவர் வந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளே, யாக்கோபை வனாந்தரத்திலே சந்தித்து அவனுக்கு ஆதரவு கொடுத்த ஆண்டவர், அவனுக்கு பேக்கப்பாக இருந்த ஆண்டவர், அவர் சொல்லுகிறான், அவரே என்னை கண்டுபிடித்தார். எங்கு கண்டுபிடித்தாராம்? ஒரு அவாந்தரமான நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே. இன்றைக்கு ஆண்டவர் யாக்கோபை கண்டுபிடித்தது போல உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். உங்களை இனி அவரே நடத்துவார். அவன் சொல்லுகிறான், அதன் பிறகு என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்தான் நடத்தினார். 10 முறை எனக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. ஆனாலும் பொறுமையாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். 11வது முறை எனக்கு முதலாளியாக, என்னுடைய மாமனுக்கு ஈக்குவல் பார்ட்னராக கிருபை செய்து என்ன ஒரு முதலாளியாக, என்னுடைய மாமனுக்கு ஈக்குவலான ஒரு பார்ட்னராக கர்த்தர் உதவி செய்தார். அவர் சொல்ல, அவரே என்னை நடத்தினார். அவர்தான் என்னை உணர்த்தினார். அவரே என்னை உயர்த்தினார். அவரே என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி உட்கார வச்சு கண்மலையின் வடியிலிருந்து வடிகிற தேனை எனக்கு குடிக்க கொடுத்து நல்ல உச்சிதமான கோதுமையினாலே என்னை போஷித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை பஞ்சத்தின் மத்தியிலே, கடன்களின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, எல்லாராலும் இகழப்படுகிற சூழ்நிலையில், உங்களை விரும்புவார் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில், உங்களை பார்த்தாலே உதவி கேட்டுருவானோ, உதவி கேட்டுருவாளோ என்று பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அற்பமாய் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணத்துக்கு நேராக நகர்த்தி கொண்டு போகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாய் இருந்தபடியினாலே உன்னை அநேகத்திற்கு அதிபதியாக நானே மாற்றப் போகிறேன். இனி வேற யாரும் உங்களை தூக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், குடும்பத்தில் ஒரு 8 அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இருந்தாச்சுன்னா, நல்ல வசதியாக ஒரு அண்ணனோ அக்காவோ இருந்தால் தங்கச்சி போய் அந்த அக்காட்ட கேட்பா, அக்கா நீ பெரிய செல்வாக்கோடு இந்த பட்டணத்தில் இருக்கிறியே, நீ மனசு வச்சா என் பிள்ளைய கொஞ்சம் கை தூக்கி விடலாமே. அண்ணங்கிட்ட போய் கேட்பாங்க, அண்ணா நீ நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பட்டணத்தில் ஒன்று செல்வ சீமானாக வச்சிருக்கிறாரு, நீ மனசு வச்சியன்னா என் பிள்ளைய கொஞ்சம் கை தூக்கி விடலாமே என்றெல்லாம் போய் ஊராரிடத்திலெல்லாம் நீங்கள் கையேந்தின நாட்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வரப்போகிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா அநேகத்திற்கு அதிகதி ஆக்குவேன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் பல, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் படிப்பு, ஆண்டவரே இந்த கொஞ்சத்தோட முழுமையான நிறைவான நீங்கள் இணைஞ்சிட்டீங்கன்னா என் பிள்ளையுடைய வாழ்க்கை துளுக்குப்பா, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குப்பா.
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளி வாரும். அற்பமான ஆரம்பத்தில் என் பிள்ளைங்க இருக்கலாம்ப்பா, சம்பூர்ணத்தை கொடுக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணத்தை தாரும். அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்று சொன்னீர். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி காணப்படுற தடைகள் எல்லாம் உடைச்சி போடுங்க ஆண்டவரே. சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க தடையாயிருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முடிவு வரட்டும்ப்பா. வருமானம் இல்லையே, வருமானம் வந்துச்சுன்னா, பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சுன்னா, பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பனேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் உண்டாண்டவரே, அவர்களுக்கு வருமானத்திற்கும் வழியை திறந்து தாங்க. சந்தோஷமான இல்லற வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கவும் ஆண்டவர் வழியை திறந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. எந்தெந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு என் பிள்ளைகள் நிற்கிறார்களோ அத்தனை சந்தோஷங்களும் இவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. சில பிள்ளைகள் சந்தோஷமான இல்லற வாழ்க்கை ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. அதை சந்தோஷத்தை மெருகூட்டுற விதத்தில் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியில் இயங்குகிற பிள்ளைகள் இங்கே நிற்கிறார்கள், இயங்குகிற பெற்றோர்கள் இங்கே நிற்கிறார்கள். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளவு நாளாச்சு, இன்னும் ஒரு முழுமையான ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் இல்லையே, ஏங்கிட்டு நிற்கிறாங்கப்பா. என் பிள்ளைகள் மேல் நீர் மனம் இறங்கி, இவங்க பிள்ளைங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குங்க. நீ சொல்லி இருக்கிறேன், கொஞ்சத்தில் உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை அநேக பிள்ளைகளுக்கு அதிபதியாக நீர் மாற்றும், அநேக பிள்ளைகளுக்கு அதிபதியாய் மாற்றும். இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தில் என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அநேக பலசாலிகளாக என் பிள்ளைகளை நீர் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.